ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையின மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த சமூகங்கள் பல்வேறு பாதிப்புக்கு ஆளாதனுடைய விளைவாக அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. அதற்கு பிறகு இந்திய அரசியல் சாசனம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இந்திய அரசியல் சாசனத்திலேயும் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், சமுதாய ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மற்றும் ஆதிராவிடர் பறையர் சமுதாய மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த இரண்டு சமுதாய மக்களும் தமிழ் மண்ணினுடைய மூத்த தமிழ் குடி மக்கள் ஆவர். ஆனால் அவர்களுடைய இடஒதுக்கீட்டை முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் 2009ஆம் ஆண்டு அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அது 3 அருந்தீர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்திற்கு 3% என்று மட்டும் ஒதுக்காமல் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்து எஞ்சியிருக்கக்கூடிய 15%-யும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டது. அன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்து நான் வெளிநடப்பு செய்தேன். அதற்கு பிறகு பல அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு அதை அமலாக்க துவங்கினார்கள். என்று கடந்த 15 வருடத்தில், அதாவது 2010 அமலாக்க தொடங்கினார்கள். இதில் ஏறக்குறைய 15,000க்கு மேற்பட்ட உயர் பதவிகள் நியமிக்கப்பட்டதில் ஏறக்குறைய 16 மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அதேபோல வடக்கு மாவட்டங்களில் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய ஆதிராவிடர் பறையர் சமுதாய மக்களுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்காத அளவிற்கு அந்த இடஒதுக்கீடு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்பின்படியே, அதாவது அதாவது பட்டியல் பிரிவிற்கான இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்குவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பிரித்து வழங்குவது எந்த விதத்திலும் எந்த ஒரு சாதியினர் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பாகுபாடும் காட்டப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மீறி இன்று தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதைப் போல ஸ்டாலின் அரசும் அதை அந்த அநியாயத்தை செய்து கொண்டு அதுக்கு பேரு சமூக நீதி என்றும் திராவிடம் என்றும் அவர்கள் பெயரிட்டு வருகிறார்கள். எனவே இந்த அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்டிருக்கூடிய அந்த 18% இடஒதுக்கீட்டை எந்த காரணத்தை கொண்டும் அதில் சிதைப்பு ஏற்படுத்தக்கூடாது. யாராவது ஒரு சமுதாயத்துக்கு அவர்கள் 3% 4% கொடுப்பது என்று சொன்னால் எப்படி உயர் பிரிவுக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு அப்பாற்பட்டு கொடுக்கிறார்களோ அதுபோல கொடுத்துக் கொள்ளலாமே தவிர இந்த 18% இடஒதுக்கீடு தொடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலேயும் முதற்கண் கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கருத்தரங்கை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். தொடர்ந்து நாளை திருநெல்வேலி, அதற்கு பிறகு தென்காசி, விருதுநகர், அதுக்கு பிறகு ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை என முதற்கட்டமாக 7 மாவட்டங்களிலேயும் அதுக்கு பிறகு மீண்டும் மார்ச் மாதத்தினுடைய 2வது வாரத்திலே 12ஆம் தேதி துவங்கி அடுத்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்து கருத்தரங்கம் நடைபெறுகிறது. கருத்தரங்குடைய நிறைவாக அதுக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களிலேயும் பொதுக்கூட்டங்கள் அல்லது ஒரு 3 மாவட்டங்களுக்கு ஒரு மையமாக வைத்து பொதுக்கூட்டங்கள், அதுக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடும் நடத்தவிருக்கிறோம். அதற்கான கருத்தரங்கும் ஆலோசனை கூட்டம் தான் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இன்று 3 மணிக்கு தொடங்கி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நாங்கள் நிறைவாக அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு 18% இடஒதுக்கீட்டை எந்த காரணமும் சிதைக்கக்கூடாது. அது தேவேந்திரோட மக்களுக்கும் ஆதிராவிடர் மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை சிதைக்கக்கூடாது. அது அப்படியே வழங்கப்பட வேண்டும்.
நீங்கள் 3% உங்களுக்கு வேறு யாருக்காவது சாதி கொடுப்பது என்று சொன்னால் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த 69% இடஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களோ, எப்படி வந்து மத்திய அரசு வந்து 10% இடஒதுக்கீட்டு வந்து இந்த இடஒதுக்கீடு வராமல் கொடுக்குதோ, அது போல நீங்கள் 3 கொடுத்தாலும் சரி 4 கொடுத்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் ஆட்சேபிக்கல. ஆனால் 18% எந்த காரணத்தை கொண்டும் பாகுபாடு வந்து ஒரு சிதைவை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இதுதான் வந்து எங்களுடைய தெளிவான கருத்து. எப்படிங்க ஆமா இல்ல, அதாவதுங்க மாஞ்சோலை என்ற அடையாளம் வந்து மாஞ்சோலை மற்ற அந்த மக்கள் குடியேறிய பிறகுதான் மாஞ்சோலைக்கு அடையாளம் வந்தது. பல பேர் வந்து ஃபாரஸ்ட் ஏற்கனவே இருந்து இந்த மக்கள் குடியேறிந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த ஃபாரஸ்ட் உருவாக்குந்தே இந்த மக்கள் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அம்பாசமுத்திரம் பகுதி வந்து வெறும் மொட்டைக்காடாக இருந்தது, பொட்டக்காடாக இருந்தது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் வந்து அந்த காட்டை உருவாக்கியவர்களே அவர்கள் தான். அவர்கள் புலியோடும் வாழ பழகிட்டாங்க, யானையோடும் வாழகிட்டாங்க, சிறுத்தையோடும் பாம்புகளோடும் எல்லாரும் வாழ்ந்து தான் வர்றாங்க. அதுபோல் வனப்பகுதியில் வாழ்றது மாஞ்சோலை மட்டும்தான் வனப்பகுதியில் வாழல. அப்படி பார்த்தா கொடைக்கானல் வாழக்கூடியவர்கள் யார்? வால்பாறையில் யார் இருக்கிறாங்க? ஊட்டியில் யார் இருக்கிறாங்க? இந்தியா ஃபுல்லாக வந்து ஏறக்குறைய 27-30% மேற்பட்ட மக்கள் வந்து மலையை தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தொடர்ந்து வந்து அந்த மாஞ்சோலையை சிலர் குறிவைத்து அந்த மக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவித்துக் கொள்வதற்காக ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மாவட்டத்தை சுற்றுப்பிரயாணம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் சாதி மதம் மொழி இன வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் மனு அளிக்கிற போது அந்த மக்களுடைய வந்து அது வந்து ஏறக்குறைய 9 மாசமா அவங்க வேலையில்லாம இருக்கிறாங்க. எனவே அவர்கள் ஒரு குழுவாக வந்து மனு கொடுத்து வந்து இருக்கிற போது இன்னும் சொல்ல போனா அவர் கூட முன் வரல. நீங்க ஏற்கனவே அவர்களுக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தாசில்தார் மூலமாக அந்த மாஞ்சோலைக்கு சென்று முதலமைச்சரை பார்ப்பதற்கு என்று ஒரு குழுவை தயார் செய்து கொண்டு வந்து முதல் நாளே வந்து செயின்ட் சேவியர் காலேஜில் தங்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்க வந்து அவங்களை அவமானப்படுத்தி பார்க்காம பண்ணா என்ன நியாயம் இது? ஏன்னா அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டது எந்த விதத்திலும் சரியா இருந்தல்ல. அவர் திமுகவினுடைய தலைவராக இருந்தாலே அது வந்து அது செய்யக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 8 கோடி தமிழ் மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு ஒரு பகுதி மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்து சொல்வதற்கு வருகின்ற பொழுது அதுவும் அலசிட்டு நீங்கள் வந்து பார்க்காம சென்றது வந்து எந்த விதத்திலும் ஏற்படுவதில்லை. இதற்குண்டான விலையை வந்து அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள். எப்படிங்க? இல்ல, மும்மொழி கொள்கை வந்து இப்போ இல்ல, அது வந்து இப்போ முதல்ல இப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்குமான ஒரு அதிகார பிரச்சனையா இருக்குதுங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, மாநில அரசாங்கத்துக்கு என்ன அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே வெளிப்படையா தெரியல. மத்திய அரசாங்கமும் தங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத முதல்ல அவர்கள் சொல்லணும். மாநில அரசாங்கங்கள் எந்த அடிப்படையில் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அப்பதான் அது மேல கரு சொல்ல முடியும். 2 பேரும் மூடு மந்திரமா இருந்தாலும் அது மேல சொல்ல முடியாது. அதாவதுங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு மாநில அரசுக்கு இருக்கு. இவர்கள் இருக்கிற அதிகாரத்தையே பயன்படுத்தி இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க முடியல. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கற்பழிப்பு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய செய்திகளாக இருக்குது. 10 வருடங்களுக்கு முன்பு 15 வருடங்களுக்கு முன்பு எங்காவது 1-2 தான் கேள்விப்பட்டிருப்பேமே தவிர இது மாதிரி வந்து 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, 6ஆம் வகுப்பு படிக்கிறது, பள்ளிக்குள்ளேயே ஒரே குழந்தைய 3 ஆசிரியர்கள் பலாத்காரம் செய்த அந்த பெண்ணுங்கிறது, இந்த மாதிரி சமூக கொடுமையை வந்து தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கேள்விப்பட்டதை தமிழ் சமுதாயமே அறியல. மொத்தமாக சட்டம் ஒழுங்கு யாரு கட்டுப்படுத்தணுமோ அவங்க கையில் இல்லை. இது முதல்ல தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கை வந்து முழுக்குமா அவரவர் கையில் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். 10 ஆண்டு காலமா வந்து இந்த பாயங்களை காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்படவில்லை, அது வந்து மூடி மறைக்கப்பட்டது. அது வந்து தற்போது பதிவு செய்யப்பட்ட 1967 71 ஆட்சி இருக்கிற போது அவங்க பதிவு பண்ணலையா? நாங்க இல்ல 1967 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணலையா?
அப்போ 71 மீண்டும் ஆட்சிக்கு வந்து 76 வரையிலும் ஆட்சியில் இருந்தாங்களா, அன்னைக்கு பதிவு பண்ணலையா? 81 91 வரையிலும் ஆட்சியில் இருந்தாங்களா, அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணலையா? 1996 2001 வரையிலும் ஆட்சி இருந்தாங்களா, அன்னைக்கு இவங்க பதிவு பண்ணது என்னாச்சு? அப்ப 2006 2011 வரையிலும் ஆட்சி இருந்தாங்களே, ஏன் எல்லாம் அன்னைக்கு ஏன் பதிவு பண்ணல? அப்ப அன்னைக்கெல்லாம் அந்த இத்தனை மாதிரி சம்பவம் நடந்தது, நாங்க பதிவு பண்ணலன்னு சொல்றாங்களா, என்ன சொல்ல வர்றாங்க? பள்ளி குழந்தைகளுடைய பாலியல் வந்து அதிகமாகிட்டது. அதான் சொல்லுங்க. கள்ளச்சாராய கொலைகள் வந்து அன்னைக்கு அந்த மாதிரி கொலைகள் வந்து தொடர்ச்சியா நடக்குது சார். வந்து ஒரு ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு கொடுக்குறியோ எது கொடுக்குறியோ இல்லையோ, மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் வந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அதுதாங்க வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை உருவாயிடுச்சுங்க, அதான் சொல்ல முடியும். பாதுகாப்பற்ற நிலை உருவாயிருச்சு. இது இதனுடைய வெளிப்பாடு எப்படி காட்டுது? பள்ளி குழந்தைகள் வந்து இப்படி எல்லாம் வந்து நடக்கிற அளவுக்கு வந்து வெளிப்படையா வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இவ்வளவு நிறைய சொல்லிட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்ப என்னன்னா, எந்த வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ, தொழிற்சாலைகள் வருதோ இல்லையோ, ஆனா முதல்ல ஆற்று மணல் கொள்ளை நடந்தது. இப்பொழுது வந்து மூலை முடக்கெல்லாம் கல்குவாரிகள் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு மக்களுக்கு. எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்க வந்து வேளாண்மை நிலங்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய வகையில, சாலைகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில, போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில, கிராம சாலைகளிலும் கூட 10 டன் 20 30 டன் எடுத்துட்டு போகிற மாதிரி லாரிகளை வச்சு செய்யக்கிற அளவுக்கு வந்து எண்ணற்ற கல்குவாரிகள் உருவாயிடுச்சு. இப்போ வந்து ஆலந்தா மற்றும் வந்து அந்த உளக்குடி பகுதியில் 2 முதல் ஒரு குவாரி இருந்தது. அந்த குவாரி வந்த பிறகு அந்த பகுதியில் இருக்கிற 15 20 தோட்டத்தில் இருக்கிற கிணத்து நீர் வந்து ஆழமா போயிடுச்சு. அந்த 20 குடும்பம் அவுட்டுங்க. இப்போ அதே போல வந்து இன்னொரு கிராமத்துலயும் அதே போல ஒரு பாதிப்பு. இப்போ ஆனந்தா கிராமத்துல இன்னொரு புதுசா ஒரு குவாரி வந்தால் இதை விட அதே கிராமத்துக்கு, அந்த கிராமத்துக்கு உளக்குடிக்கு என்ன பாதிப்பு வந்தோ அதே பாதிப்பு வருங்கிற அடிப்படையில் தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து விளாத்திக்குளம் பகுதியில் புதிய குவாரிகள் கொடுத்து அங்கே எதிர்ப்பு இருக்குது. இந்த தூத்துக்குடி மாவட்டமே இப்போ வந்து இந்த அதாவது வந்து மாசு கூடாதுங்கிறதுக்காக ஸ்டெர்லைட் எது போராடினாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு மாசை உருவாக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இப்போ கல்குவாரிகள் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உருவாயிட்டு வருது. அதனால ஆலந்தா, உளக்குடி, அதே விளாத்திக்குளம், தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கெல்லாம் கல்குவாரிகள் வந்து இருக்குதோ அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கிட்டு இருக்குது. சார் வந்து அது 2026, நம்ம 2025 இருக்கிறோங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கு பார்ப்போம், நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனை நாளை சந்திப்போம். இப்போ வந்து மக்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்து இடஒதுக்கீடுகள் வந்து அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமை, அது ஒரு அரசாங்கம் பறிக்கிறதுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அவங்க செய்கிறாங்க. 2வது அனைத்து மக்களுக்கான பிரச்சனை. இப்போ வந்து இது தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கூட பல பேர் வந்து பல கிராமங்கள் வந்து இந்த மாநகராட்சியில் சேர்த்தால் அவர்களுடைய 100 நாள் வேலை போயிடும், அதே போல் அந்த கிராமத்துக்குண்டான வளர்ச்சிகள் போயிடும் போராடுறாங்க. ஸோ இதுபோல இந்த மாதிரி வந்து இல்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்குறாங்க. இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு சமநிலையற்ற தன்மை வந்து தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. என்ன ப்ராமிஸ் பண்ணி 2021 ஆட்சிக்கு வந்தாங்களோ அது அத்தனை ப்ராமிஸும் அத்தனையும் வேஸ்டாக போச்சு. மக்கள் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மீது முழுமையான நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இந்த காலம் அடுத்த 1 வருஷம் எப்படி போகுமோ அப்படிங்கிற ஒரு அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு சம்பந்தமா குற்றச்சாட்டு அதிகமாக இருக்காங்க. நிவாரண நிதி வர்றாங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேரிடர் நிவாரண நிதி வழங்கப்படலை. முதல்ல வந்து we have to set in order our house. நம்ம கிட்ட இருக்கிற முதல்ல நம்ம வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணணுங்க. இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு உங்கள்கிட்ட கொடுத்துருக்குது, அதை வச்சு என்ன செஞ்சீங்க? கனிம வளத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பவர் வாங்குறீங்க, அதில் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க ஆச்சுங்களா? அதான் கேள்வி.
எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணி அதெல்லாம் பேச்சுவார்த்தை ஆச்சு. தமிழகத்தோட நிலையத்தில் என்ன இருக்கு? எல்லா கட்சியும் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நாங்களும் பேசிட்டு இருப்போம்னு அர்த்தம். இல்ல எல்லா கட்சியும் பேசிட்டு இருந்தா நாங்களும் பேசிட்டு இருப்போம். எப்படி இல்ல அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களா? நீங்க மறுபடியும் ஓட்ட போடுறீங்களா? இல்ல சொல்றேன். அதனால எல்லா கட்சியும் பேசிட்டு இருந்தா நாங்களும் பேசிக்கணும் அர்த்தம். எல்லா கட்சியும் அவர் கட்சியை வளர்ச்சி பண்ணாங்கன்னா நாங்களும் கட்சி வளர்ச்சி பாக்குறோம் தான். சார் நீங்க மறுபடியும் எல்லா கட்சியும் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல சார் நீங்க மறுபடியும் இன்னைக்கு அதை பத்தி நான் ரெண்டு முக்கியமான விஷயம். நான் வந்தது அந்த ரெண்டு மேட்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சந்தோஷம், வணக்கம், ஓட்டப்படத்தில் பார்க்கலாங்க.